ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஐசியில் ரிவர்ஸ் கிட் பண்ணுறது எப்படின்னு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டிக் பொசிஷன் அண்ட் ஹேண்ட் பொசிஷன். ரிவர்ஸ் கிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பால் வந்து ஸ்டிக்குடைய எட்ஜில் தான் மீட் ஆகணும். கொஞ்சம் பேக் சைடில் போனாலும் அது பேக் ஸ்டிக் ஆயிரும், அது ஒரு ஃபவுல். ஸோ நம்மளுடைய ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்டிக்கை வந்து கையை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஹேண்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் ஹேண்டுமே ஸ்டிக்குடைய டாப்பில் ரொம்ப க்ளோஸராக கிரிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. செகண்ட் ஸ்டெப் பெண்ட் யுவர் போத் லெக்குடைய நீயுமே நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம ரிவர்ஸ் ஹிட் ட்ரை பண்ணும்போது தான் அது கரெக்டாக மீட் ஆகும். நிறைய பேர் பெண்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணுவாங்க, அப்போ அது ஆக்ஷனாக தான் போகும். ஸோ உங்கள் நீயை நல்லா பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி. தேர்ட் ஸ்டெப் பால் பிளேஸ்மெண்ட். ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் பாலை நியர் தி டோல வச்சு ரிவர்ஸ் ஹிட் ட்ரை பண்ணுவாங்க. இதனால அவங்க லெக்குக்கு தான் இன்ஜுரி ஆகும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 ஸ்டிக் கேப் இருக்கிற மாதிரி இந்த ரேஞ்சில் டிஸ்டன்ஸ் விட்டு உங்கள் நீயை பெண்ட் பண்ணி நீங்கள் ஹிட் பண்ணும்போது அது சூப்பராக போகும். ஃபோர்த் ஸ்டெப் ஸ்விங் யுவர் ஹிப் அண்ட் ஹிட் தி பால். அதாவது இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி ஃபைனலாக உங்கள் ஹிப்பை டில்ட் பண்ணி நம்ம ஹிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டிக் பொசிஷன், செகண்ட் ஸ்டெப் பெண்ட் யுவர் நீ, தேர்ட் ஸ்டெப் பால் பிளேஸ்மெண்ட், அண்ட் ஃபைனல் ஸ்டெப் உங்கள் ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஹிட் பண்ணி